அவரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிப்புன்னா இதான், இப்படிதான் எக்ஸ்பிரஷன் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லா எக்ஸ்பிரஷனையும் கொடுத்துட்டாரு. அவர் என்ன இப்போ ஒரு நடிகனா வர போகிறேன், எனக்கு இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ரெஃபரன்ஸ்னா சிவஜெயா படத்தை பார்க்கலாம். அவர் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாரு, கொடுத்துட்டு போயிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாகவே வாழ்ந்திருக்காரு அவர். எத்தனையோ நடிகர்களுக்கு வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்க நடிகர்களுக்கு வெளியில சொல்லலைன்னா கூட ஐயாவோட படங்கள் பார்ப்பாங்க, எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அவரோட தாக்கம் இல்லாத இது வரைக்கும் வந்த நடிகர்கள்ல அவரோட தாக்கம் இல்லாத நடிகர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. எங்கேயாச்சும் ஒரு சாயில நம்ம ஐயாவோட தாக்கம் இருக்கும், ஒரு சாயல் தெரியும். அந்த மாதிரி அவரை ஒரு நடிகராக பார்க்காம நம்ம தமிழ் இனத்துக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமாக நம்ம வந்து கொண்டாடணும். அவரை நம்ம மறக்காமல் இருக்கணும். நம்ம ஜென்ரேஷன் 90s கிட்ஸு என்னை வந்து அந்த டைமில் வந்து எனக்கு தெரியல, நானே லேட்டாக தான் ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். வரும் காலங்களையாச்சு அவரை பற்றின தகவல்களை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்துவோம். இன்னும் நிறைய விஷயங்கள்